ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவியை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெஷர் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. ஒரு ஃப்ளாட்டு மாதிரி இருக்குங்க. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணமாகி 7-8 வருஷம் இருக்குங்க. ஆனால் குழந்தை இல்லைங்க. ஹஸ்பண்டோட பேர் ரமேஷ். இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ வீட்டில இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்களுடைய பேரு மீரா. காலங்காத்தாலே அவங்களுடைய ஹஸ்பண்ட் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து தன்னுடைய வைஃபை பார்த்து மணி 9 டிஃபன் பண்ணியா இல்லையா, அதை தாண்டி உனக்கு என்ன வேலை இருக்கு, நேரத்துக்கு எழுந்துக்க மாட்டேன், இப்பதான் எழுந்து மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. கொஞ்சம் லேட் ஆச்சுங்க, இப்ப செய்யறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராவும் அவங்க சமையல் கட்டுல வேலை செய்ய அப்படி வேலை செய்யும் போது அவங்க புலம்பிக்கிட்டே தாங்க வேலை செய்யறாங்க. அவங்க நம்மளை பார்த்து பேசுற மாதிரியே இருக்கு. காலங்காத்தாலே டிஃபன் எத்தனை செய்வாங்க, உப்புமாவோ தோசையோ அதை செஞ்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு 4 ஐட்டம் தேவை. எதுனா ஒரு ஜூஸ் செய்யணும், அதுக்கப்புறம் எதுனா ஒரு ட்ரை நட்ஸ் மாதிரி அது கலந்து வைக்கணும், அதுக்கப்புறம் சின்னதா ஒரு டிஃபன் போடணும், ஒரு முட்டை போடணும், சாருக்கு பிரெட்ல ஜேம் கூட நாம தான் தடவி கொடுக்கணும். அவரோட அதிகாரத்துல தானே நம்ம இருக்கோம், அதனால இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. முன்னெல்லாம் இந்த தொல்லை சண்டேஸ்ல மட்டும்தான் இருந்தது. இப்ப கொரோனா டைம்ன்றதுனால அந்த ஆளு நிம்மதியா உட்காந்து வீட்டுல வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இதனால எனக்கு டெய்லி தொல்லை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இந்த கிச்சன்ல எலி தொல்லை வேற. என்னத்தான் எலி தொல்லையா இருந்தாலும் அந்த எலி தாங்க இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. எத்தனையோ பேர் இந்த லாக்டவுன் முடிவுக்கு வரலான்னு எத்தனையோ விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா மீராவோட யோசனை என்னமோ இந்த கொடுமையை டெய்லி அனுபவிக்கிறதுக்கு பதிலா இந்த லாக்டவுன் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க நிம்மதியா அடிக்கிற அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மீரா பெருசா பேசுறது இல்லைங்க. அவங்களுக்கு என்ன அவங்க ஹஸ்பண்ட் போன் கூட கொடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா மீரா போன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா மற்ற ஆம்பளைகள் கூட பேசி கெட்டு போயிடுவாங்களாம். அந்த போனை கூட வாங்கி வச்சுப்பாரு. அவங்க எப்பனா அவங்க மொட்டை மாடிக்கு வந்தா அங்க எதிர் வீட்டுல ஒரு ஆண்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் எப்பனா பேசுறது, அதுவும் முக்கியமா இந்த டிஷ் எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கேட்டுப்பாங்க. அப்பதான் நம்ம மீரா ஸ்மெல்ல பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் கேட்டா மோஸ்ட்லி வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆணுடைய ஸ்மெல்னா என்ன, அவங்க ட்ரெஸ்ல இருந்து வர ஸ்மெல்னா என்ன, ஒவ்வொரு ரூம்க்கு ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும், உங்க பெட்ஷீட்ல உங்க துணியில, அப்படி எல்லா ஸ்மெல்லுமே வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்லா புரியுங்க. அப்படி நம்ம மீராவோட ஃபேவரட் ஸ்மெல் என்னன்னு தெரியுமா, அவங்களோட துணி தாங்க. அப்படி அவங்களோட துணியை மொட்டை மாடியில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வர ஸ்மெல் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு பிடிக்காத ஸ்மெல் என்னன்னு தெரியுமா, அவங்க ஹஸ்பண்ட் சட்டையில இருந்து வர ஸ்மெல்லுங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் சில வருஷமாவே ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு போல இருக்கு. இந்த லாக்டவுன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறதா சொல்லி ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ஸ்வேதாவோட வீட்டுல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானா வீட்டுக்கு திரும்ப வருவாராம். அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள தொடக்கூட மாட்டாராம் அப்படின்னு மீராவும் ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு மேப்பிள் ஜூஸ், முட்டை, பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஷ் ரெடி பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு காஃபி போட்டுக்கிட்டு நேரா எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறாங்க. ஆனா அங்கே இதே பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, ஒரு ஜூஸ் கூட ஒழுங்கா போட மாட்டியா, ஆப்பிள் ஜூஸ்ல ஆப்பிள் கொட்டை எல்லாம் மெதுக்குது, என்ன கர்மம் இது அப்படின்னு ஆப்பிள் ஜூஸை வச்சுட்டு அப்படியே பிரெட்டை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா இது ஒன்றும் நம்ம மீராக்கு புதுசு இல்லைங்க. இது மாதிரி எத்தனையோ சம்பவத்தை பார்த்துருப்பாங்க. ஏன்ட்டு இது மாதிரி சின்ன தப்பு பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் ஏச மாட்டாருங்க, அவங்களுக்கு அடிப்பாங்க. அப்ப ஏன் இப்ப அடிக்காம போனாரு அப்படின்ற மாதிரி நம்ம மீராக்கு ஒரு யோசனை. அப்பதான் அவங்க ஹஸ்பண்டோட ரூம்ல இருந்து கிசு கிசுன்னு ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்குங்க. இவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு காது வச்சு கேக்குறாங்க. இப்ப கிச்சனுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன கேட்டேன்னு தெரிய வருதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஸ்வேதான்னு சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார்ல, இப்ப அவங்க கூட தான் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதனால தான் வைஃப்க்கு திட்டிட்டு பிரெட்டை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போயிட்டு வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு ஆண் கல்யாணத்துக்கு முன்னாடி தனி ரூம்ல இருந்தா அவனை நம்பலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் கதையை மூட்டிக்கிட்டு தனி ரூம்ல இருக்காருன்னா எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்வேதா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க போல, இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இவங்க லவ் பண்றாங்க போல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மீராவுக்கும் பயங்கரமான கோபம் வரும். அவனை நம்பி இங்க ஒருத்தங்க இருக்காங்க, அதை விட்டுட்டு என்ன வீட்டிலே வச்சுக்கிட்டு என்ன ரொம்பவும் வேலை வாங்கிக்கிட்டு என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே ஒரு லவ்வரை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் இவன் பண்ணும் போது எனக்கு ஸ்வேதாவோட ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணி அவன் கூட நான் வாழணும், நீ வயிறறிஞ்சு சாவணும், அப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணும். அப்பதான் கண்ணாடியில பார்ப்பேன், என்னுடைய ஒருவன் தெரியும், நீ ரமேஷ் இல்லை, இவ்வளவு சீப்பா நடந்துக்க, நான் மீரா அப்படின்னு புரிய வரும், அமைதியாவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மீரா சொல்றாங்க. மீராக்கு பிடிக்காத இன்னொரு ஸ்மெல்லும் இருக்குங்க. அது அவங்க
மாமியார் ஸ்மெல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாமியார் படுத்த படுக்கையில இருப்பாங்க. நம்ம மீரா தாங்க அவங்க மாமியாரை பார்த்துப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப படுத்த படுக்கையில இருப்பாங்க. பாத்ரூம்ல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாமே மீரா மட்டும் தாங்க பார்த்துப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டான அவங்க புருஷன் அவங்க அம்மாவை கொஞ்சம் கூட பார்த்துக்க மாட்டாருங்க. எப்பவுமே அவங்க மாமியார் ரூமுக்கு போனா அங்க இருக்கிற மெடிசன் ஸ்மெல்லும் டெட்டால் ஸ்மெல்லும் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இவங்க யூரின் ஸ்மெல்லும் சேர்ந்து மொத்தமா ஒரு பயங்கர நாத்தம் அடிக்குங்க. இதனாலே மீரா அவங்க வாழ்க்கையை வெறுத்து போய்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் மீராவே பாத்துக்கிறாங்க, ஒரு நர்ஸ் வந்து பாத்துக்கலாமே, அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். மீராவே அவங்க ஹஸ்பண்ட் பாத்துக்க வைக்கிறதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் தாங்க அதிர்ச்சியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம மீரா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேலேயும் இந்த ஸ்மெல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாமியார் பாத்துக்கிட்டு என்னுடைய காலம் ஒரு நெஸ்ஸா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து 3 வேளை சாப்பாட்டுலயும் அந்த டேப்லெட்டை கலந்து கொடுக்குறாங்க. அதனாலே அவங்க மாமியார் அந்த படுக்கையிலே இறந்து போறாங்க. அப்படி மாமியாரே போட்டு தள்ளின ஒரு ஆளு தான் நம்ம மீரா. இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க மாமியார் செத்து போய் 1.5 வருஷம் ஆகுதுங்க. இன்ஃபேக்ட் அவங்க மாமியார் செத்து போனதுல இருந்து மீரா இந்த லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு சண்டே மட்டும் தான் சமைச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப திரும்பி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறதுனால அவங்கள அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்குவாரு. அப்ப மீரா உட்காந்து டிவி பாக்குற மாதிரியும் காமிக்க அப்ப அவங்க உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கமும் நம்ம மீராவும் அவங்க ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய பெங்கேக் எல்லாம் செய்யறாங்க. அப்படியே ராத்திரி ஆகுதுங்க. இப்ப நம்ம மீராவை பகலெல்லாம் வெறுத்து அவங்க ஹஸ்பண்ட் அதே ராத்திரியில மீராவுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் மீரா கிட்ட பேசலனாலும் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாரு. இதுக்கும் நம்ம மீரா ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் எதுக்காக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு விஷயம் பண்றாருன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு பிடிச்சமான ஸ்வேதாவை மனசுல நினைச்சுப்பாரு. அதுக்கப்புறம் என் கூட ஒரு மிருகம் மாதிரி வெறித்தனமா நடந்துப்பாரு. ஒரு ராத்திரி இல்ல, இந்த லாக்டவுன்ல ஒவ்வொரு ராத்திரியும் நான் இதே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எவ்வளவு கொடூரங்களை எனக்கு பண்ணிட்டு கடைசியில என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, ராத்திரி என்ன சமையல் என்று. அங்க நம்ம மீராக்கு எப்படிங்க இருக்கும்? எனக்கு வர கோவத்துக்கு அவரை ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்து ஏதாவது பண்ணிடலாமா அப்படி என்று அவ்வளோ கோவம் வரும். ஆனா என்ன பண்றது, எப்படி பார்த்தாலும் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி தான் குடும்பத்திலையும் சொசைட்டிலையும் விதிமுறைகள் வச்சிருக்காங்க. அதுக்கு கட்டுப்பட்டு தானே போகணும். அதுக்கு நான் டெய்லி கட்டுப்பட்டுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வாரத்துக்கு நம்ம ஹீரோயின் ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்து நைட் எல்லாம் பாட்டு பாடி நிறைய அழுகுவாங்க. அவங்க ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க, இந்த ரூம் மட்டும் இப்ப டார்க்கா இல்ல, என்னுடைய மனசும் தான் டார்க்கா இருக்கு. எப்போ என்னுடைய மனசுல வெளிச்சம் வருதோ அப்ப நான் இந்த ரூமை விட்டு வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்பதாங்க இவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாங்க. அவங்க கல்யாணமான புதுசுல சந்தோஷமா தாங்க இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்க ஒரு கட்டத்துல பிரெக்னென்ட் ஆக இவங்க முதல் குழந்தை தெரியாம கலைஞ்சிருந்துங்க. இவங்களுக்கும் என்ன காரணம்னு தெரியல, வீட்லயும் பெருசா வெடிச்சிருக்கு. இப்ப ரெண்டாவதா இன்னொரு குழந்தை பெத்துக்க நினைக்கும் போது அந்த குழந்தையும் இவங்களுக்கு கலைஞ்சு இவங்க உடம்பு ரொம்ப மோசமாகி ஒரு கட்டத்துல இவங்க கர்ப்பப்பையும் எடுத்திருக்காங்க. சோ இதுக்கு மேலும் இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. சோ அந்த நொடியில தான் ஒரு வைஃபா இருந்த ஒரு பெண் வேலைக்காரியாகவோ அடிமையாகவோ மாறுறா. என்னங்க, ஒரு பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியலன்னா இங்க இப்படித்தான் பண்ணணும், அந்த பெண்ணும் இது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மீராவோட கேள்வி எல்லாம் இருக்குங்க. இப்ப அடுத்த நாள் காலையில வந்து நம்ம மீரா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் என்ன சமையல் ரெடியா, எவ்வளவு நேரம் தான் டிஃபன் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கத்து. இது அவங்க 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரு புது வகையான ஒரு ஸ்மெல் வேணும்னு தோணும். என்னுடைய டார்க்கான ஃபேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் கேக்கை எடுத்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ற அந்த எலியரிக்கு பாத்தீங்களா அதுக்கும் வைக்கிறாங்க. இப்ப அடுத்து இன்னொரு சம்பவத்தை பண்ணுறாங்க. இந்த எலி மருந்து எரிக்கி பாத்தீங்களா, அதை எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு செஞ்சு வச்சிருந்த எல்லா டிஃபன்லையும் கலக்குறாங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் துணி காய வைக்க போறேன், உங்க டிஃபன் டேபிள் மேல வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் சரியானு சொல்றாரு. உள்ள ஸ்வேதாவோட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கிறார் போல. இப்ப போனையும் கட் பண்ணிட்டு வெளியே வராரு. இங்க நம்ம மீராவும் அவங்களுடைய விடியலுக்காவோ சுதந்திரத்துக்காவோ அதை அனுபவிக்கிறதுக்காகவோ மொட்டை மாடிக்கு போறாங்க. அப்படி அவங்க துணியை காய வச்சு அதுல இருந்து வந்த ஒரு நல்ல ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்னுடைய சுதந்திரம் கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் அந்த விஷம் கலந்து சாப்பாட்டையும் சாப்பிடுறாரு. அதுல அவர் அங்கே மயங்கி விழுந்து ஒரு கட்டத்துல இறந்தும் போறாரு. சோ இப்படிப்பட்ட மோசமான கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல இருந்து அட்லீஸ்ட் ஹஸ்பண்டை கொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி மொட்டை மாடியில அவங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இப்ப போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்ற மாதிரி அதெல்லாம் போலீஸும் கேட்டு இந்த லாக்டவுன்ல இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்திருக்கா, இப்படிப்பட்ட பர்சனும் இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும்
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.